பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஒரு பெரிய அழிவு வரப்போகிறது. அதற்காக அதிலிருந்து தப்பித்துக்கொள்ள நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபியுங்கள், காத்திருங்கள் என்று சொல்லி ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை இந்த ஆவியானவங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆதியாகமம் 19:13. நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாய் இருக்கிறது. இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். ஆவியானவர் நமக்கு ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை பேசுறாரு. என்ன அப்படின்னா, நம்ம தேசத்தில் மோசமான நிறைய சம்பவங்களை கடந்த கொஞ்ச நாட்கள் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். நிறைய விபத்துக்கள், ரீசெண்டாக நிறைய விமான விபத்துக்கள், நிறைய பிரச்சனைகளுக்குள்ள தேசம் போய்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஒரு சோதோம் கொமோரால எப்படி ஒரு சீரழிவான ஒரு அருவருக்கத்தக்க பாவம் பெருகுச்சோ, இன்னைக்கு தேசத்துக்குள்ள அருவருக்கத்தக்க பாவம் பெருகி போயிருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு வார்ன் பண்றாரு, எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த உலகம் முடிவுக்கு வரலாம். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அந்த தேவ தூதர்கள் அவர்களை பிடிச்சு லோத்தின் மனைவி பிடிச்சு வெளியே கூட்டு வராங்க. அப்ப கூட அவங்க மனைவிக்கு உணர்வு இல்லை. பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு பேசுற காரியம், தேசம் ஒரு அழிவுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் உணர்வுள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று ஆவியான விரும்புகிறார். எப்போ எந்த டைம்ல எது நடக்கும் தெரியாது. பாருங்க, நேற்றைய தினம் கூட கேரளால பயங்கரமா ஒருவேளை கடல் ஊருக்குள்ள வந்து ஒரு மோசமான நிலைமையில ஒவ்வொரு இடமும் இருக்கு. எது எப்படி போய் முடியும், எந்த இடத்துல அழிவு நடக்கும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அழிவு ஆரம்பிக்கும் அப்படிங்கிற எந்தவித ஒரு முன் அறிவிப்புமே நம்மளுக்கு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமையில் நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். ஆனால் நம்ம நினைக்கிறோம் நம்ம சேஃபாக தப்பிச்சிடலாம், எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நினைக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் இதன் மூலமா உங்களை எச்சரிக்கிறார். அவர் வருகை சீக்கிரமாக இருக்கிறது. நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ள இன்றைய ஆயத்தப்படுங்கள். நீங்கள் உலகத்தை பின்னிட்டு திரும்பி பார்க்காமல் வேகமாய் ஓடுங்கள். பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள ஓடுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இந்த அழிவில் இருந்து உங்களை விலக்கி காப்பேன் என்று சொல்லி ஆவியானவர் தீர்க்க தரிசனமாக எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்.